Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார். சார், நீங்க நாடாளுமன்றத்தினுடைய அவை நடவடிக்கைகள் அது குறித்த விதிமுறைகள் எல்லாம் நன்கு அறிந்த ஒருவர். இன்றைக்கு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய அமளி முடக்கம் செயல்பட முடியாத ஒரு சூழல்ல சபாநாயகர் தெரிவிச்சிருக்கார், பிரதமர் மேலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த 2 எம்பிக்கள் உள்ளிட்ட காங்கிரசினுடைய பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அந்த தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் அவைக்கே வர வேண்டாம்னு பிரதமர் அறிவுறுத்தினேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இது போன்ற போக்கும் அணுகுமுறையும் எதை வெளிப்படுத்துகின்றது, எதை நோக்கி செல்கிறது இந்திய ஜனநாயகம்? அது மாண்புமிகு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது பிரிவென்டிவ் மெஷர் என்று சொல்வார்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கதுதான். காரணம், இந்தியா என்பது உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை பாரம்பரியமாக காத்து வருகிற நாடு. அதற்கு முத்தாய்ப்பாக வழங்குவதுதான் லோக்சபா, அதே மாதிரி ராஜ்யசபா. ஆக நாடாளுமன்றத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. நான் கூட லோக்சபா உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறேன். நாங்களும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கோஷம் போட்டிருக்கிறோம். அதுவும் அதாவது சபாநாயகர் முன்னால் இருக்கிற அந்த வெல் என்று சொல்வார்கள், அந்த இடத்திற்கு வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அப்பொழுது திருமதி மீரா குமார் அவர்கள் சபாநாயகராக இருந்தார். அவர் சபையை கண்ணியமாகத்தான் நடத்தினார். நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பை கண்ணியமான முறையில் தான் தெரிவித்தோம். அதற்கு அனுமதிப்பார்கள். அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள், கடுமையான நடவடிக்கை கூட சஸ்பெண்ட் கூட செய்வார்கள். ஆனால் பெரும்பாலும் நாடாளுமன்றத்தில் அது கூட செய்வதில்லை. இப்பொழுது அதை செய்து வருகிறார்கள். ஆக இப்பொழுது எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு, பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் அமர்ந்திருக்கிற முதல் வரிசை, அந்த அவர்களுடைய இருக்கைக்கு முன்னால் போய் எதிர்கட்சியை பேச முடியாது, கோஷம் போடக்கூடாது. நாங்கள் எல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொன்னால், எதிர்கட்சி வரிசையில எதிர்கட்சிக்கு முன்னால் இருக்கிற அந்த வெள்ளினுடைய அந்த பகுதி எங்களுடைய பகுதி, அதாவது அந்த அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிற பகுதிக்கு இந்த பகுதி, அதை தாண்டி அங்கே போகக்கூடாது. ஆனால் அப்படி நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு லோக்சபாவுடைய சபாநாயகர் இது போன்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாகவோ அல்லது எப்படியோ ஒரு தகவல் போயிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில், அந்த தகவலை ஆதாரமாக வைத்துத்தான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சபாநாயகர் மாண்புமிகு ஓம் பிர்லா அவர்கள் இதை அடுத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இவர் பயந்தபடி நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய உலகத்திலேயே, அது உலக நாடுகளிலேயே இது பெரிய ஒரு இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்து விட்டது, பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற அது ஒரு அவச்சொல் ஏற்படும். நாங்கள் கூட நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த 33% இடஒதுக்கீடு அந்த சட்டம் விவாதத்திற்கு வந்தபோது நாங்கள் எல்லாம் நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி, அதே மாதிரி நம்முடைய பீகாருடைய அந்த கட்சி, அதையெல்லாம் ஆட்சேபனை செய்தது மட்டுமல்ல, கோஷம் போட்டது மட்டுமல்ல, இந்த ஸ்ப்ரே, கண்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய பெப்பர் ஸ்ப்ரேவை அடித்தார்கள். நாடாளுமன்றமே லோக்சபாவே அல்லோகப்பட்டு விட்டது. பதறி போய்விட்டார் சபாநாயகர். நாங்கள் எங்களை பாதுகாப்பு கொள்வதற்கு வெளியிலே ஓடி வந்தோம். எனவே அது ஒரு சாதாரண அந்த பெப்பர் ஸ்ப்ரேவுக்கு அந்த அளவுக்கு பதட்டம் அடைந்தோம்.
எனவே அது போன்று இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் முன்னெச்சரிக்கை, அதாவது ஒரு முன்னுதாரணத்தை சொல்லுகிறேன். எனவே பாதுகாப்பு மிக மிக அவசியம். அதாவது லோக்சபையில பதாகை பிடிக்கக்கூடாது, ஆனால் பதாகை மீறி பிடிக்கிறார்கள். ஆக அந்த நடைமுறைக்கு, அந்த கஸ்டமரி அந்த மரபுக்கு அவர் உறுப்பினர்கள் மீறுகிற போது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார். எனவே என்னை பொறுத்தவரையில் இது போன்று ஒரு தகவலின் அடிப்படையில் இது போன்ற அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற, அதாவது அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்த பிறகு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லோக்சபாவினுடைய சபாநாயகர் மாண்புமிகு ஓம் பிர்லா அவர்கள் எடுத்த நடவடிக்கை உள்ளபடியே நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறேன். அதாவது நம்முடைய ஜனநாயகத்திற்கு, நம்முடைய லோக்சபாவினுடைய அந்த பாரம்பரியத்திற்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது அல்லது ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். பகிர்ந்து கொண்டமை